சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்களாம். அவர்கள் என்ன செய்வார்களா? செம்மையான வழிகளை கொண்டிருந்து அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பாக்கியவதின்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்லாக்கியவதின்னு சொல்றவங்க எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாக்கியம், ஸ்லாக்கியம், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆண்டவர், அல்லேலூயா, இவர் யாருங்க? உலகத்தின் ஆண்டவர். உலகத்துக்கு ஒரே ஆண்டவர்னா அவர் எவ்வளவு பெருசா இருப்பார், எவ்வளவு பெருசா இருப்பார். உலகத்துக்கே ஒரு ஆண்டவர்னா அவர் எவ்வளவு பெருசா இருப்பாரு சொல்லுங்க. அவரு பாக்கெட்ல போற மாதிரி சிறுசா இருப்பாருங்களா? அவர் கோழி குண்டுன்றீங்களா? சின்ன வயசுல கோழி குண்டு விளையாண்டுருக்கீங்களா? ஆமா, ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. ஆகினாலதான் அவரை சின்ன கல்லறைக்குள்ள அடைச்சு வைக்க பார்த்தாங்க, முடியல. அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்மளையும், அவரை நம்புற நம்மளையும் யாரும் என்ன செய்ய முடியாது, கல்லறைக்குள்ள என்ன செய்ய முடியாதுங்க, அடைச்சு வைக்க முடியாது. நம்ம ஆண்டவர் சொல்றார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்களாம். அல்லேலூயா. மரிக்காமலும் இருப்பாங்களாம். அல்லேலூயா. நான் சொல்றது தமிழ் புரியுதா? யாராவது தெலுங்கு மக்கள் இருந்தா தெலுங்குல யாராவது சொல்ல சொல்லணுமா? மணி தமிழ் தெலுங்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு தெரியலடா, நான் சொல்றது உங்களுக்கு தெரியுங்களா, புரியுதுல? ஓகே. தெலுங்கு பேசுறவங்க யாரும் இல்ல, நல்லா தமிழ் பேசணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மரியாமலும் இருப்பான். அல்லேலூயா. எது வேணும் உங்களுக்கு? மரிச்சு பிழைக்கணுமா இல்ல மரியாம இருக்கணுமா? மரிச்சு பிழைக்கணுமா மரியாம இருக்கணுமா? நீங்க மரிச்சு பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்பப்ப விழுந்து எழுந்திருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. மறிக்காம பிழைக்கணும்னா எப்பவுமே விழாம இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? மறித்து பிழைக்கணும்னா அப்பப்ப விழுகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க மறியாம இருக்கணும்னா எப்பவுமே நீங்க விழக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்துட்டீங்கன்னா, ஏசப்பாவை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை விட்டு விட்டு முடிக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? விட்டு விட்டு அங்க போயிட்டு வந்துடுற பாஸ்டர், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுற பாஸ்டர், அந்த சாமிகிட்ட இந்த சாமிகிட்ட போயிட்டு வந்துடுற பாஸ்டர் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுற இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடக்கூடாது. ஏசப்பா வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க விழாம என்ன செய்யும்? மறிக்காம இருக்க முடியும். அல்லேலூயா. மறித்தாலும் பிழைக்க முடியும். அதே நேரத்துல ஏசப்பாவை விடாம பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. காலையில எழுந்துச்சுன்னா ஏசப்பா என் கூட வாங்க, நைட்டு படுக்க போது ஏசப்பா என் கூட இருங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லிட்டு படுத்து பாருங்க, தூங்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்பமே இன்பம். அல்லேலூயா. மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. அல்லேலூயா. சந்தோஷமே சந்தோஷம் தான். அல்லேலூயா. அதனால கடைசியா இங்க என்ன முடிக்கிறார் இந்த சங்கீதத்துல? அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? என்ன சொல்றாரு? தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நீங்க உட்காராம சர்ச்சில் வந்து நின்றீங்கன்னா, எங்கேயும் உட்காராம, ஆமா, வர்ற வழியில பிசாசு அங்கங்க உங்களை என்ன செய்வான்? உட்கார பண்ணுவான். கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாம், இந்த அக்கா வீட்டுல உட்காந்து போகலான்னு. அன்னைக்கு அவ்வளவுதான், ஆராதனை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஐயோ முடிஞ்சு போச்சே, இது சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, 11 மணி ஆயிடுச்சு, 10:45 ஆயிடுச்சு, இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிடுவான். ஆகினால நீங்க வீட்டுல கிளம்பிட்டீங்கன்னா என்ன செய்யக்கூடாது? இடையில எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. நேரா ஆலயத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. வந்துட்டீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, உங்க மேல அவர் கேடகமா, சூரியனை வெளிச்சமா, கிருபையா இருந்து உங்களை நடத்துவாரு. நீங்க என்ன செய்வீங்க? நன்மைய பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை, இங்க வந்துட்டீங்கன்னா நன்மையை வழங்காகிறார். அல்லேலூயா. ஆமா, தமிழ் எனக்கு சாயந்தரம் போன் பண்ணும்போது நான் தமிழ் தான் கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் சொன்னாரு, எங்க ஊரே வரணும் பாசம், கட்டாயம் வரட்டும். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு பாச வந்தா சும்மா அனுப்பிடுயா. ஆனா ஒண்ணு பாச வந்தா சும்மா அனுப்புறவர். என் ஆண்டவர் சும்மா அனுப்புறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எதையாவது கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏசப்பா தன் ஜீவனையே கொடுத்தவர். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? ரோமர் புத்தகத்தில் சொல்லுகிறார், பிதா தம்முடைய குமாரனே உங்களுக்கு கொடுத்தார். ஒரே பிள்ளைய. யாருக்காக இங்க ஒரு பிள்ளை இருக்குதா? எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பாருங்க. ஒரே பிள்ளையை பிதா கொடுத்தாரா? சொன்னார், என் குமாரனே உங்களுக்கு கொடுக்கிற, மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படின்னா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இன்னைக்கு இது தகப்பன் என் ஊர்ல வீடை கட்டி வச்சிருக்கிறார். என் ஊர்ல தான் வாழணும், என் தோட்டத்துல அவன் வேலை செய்யணும், இந்த ஊர்ல தான் வேலை செஞ்சா வேலை செய்யணும் எனக்கு வேலை தேடிட்டு இருந்தார். நான் ஒரு நாள் திடீர்னு ஒரு சின்ன சூட் கேஸை எடுத்துக்கிட்டு நான் கோயம்புத்தூர் போறேன்னு பாருங்க, ஓன்னு அழுதுட்டேன். அல்லேலூயா. ஆமா, அழுதுட்டேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் தான் சொல்றாரு, நான் ஏசப்பாட்ட கேட்டதே உடனே எங்கேயாவது ஊர்களுக்கு எங்கேயாவது இயேசுவை சொல்றதுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லி தான் கேட்டேன். அல்லேலூயா. அதனால நீ போன்னு சொல்லி ஒரு சின்ன சூட் கேஸ் அன்னைக்குள்ள விலைப்படி ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு சூட் கேஸ் வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சூட் கேஸ்ல தான் வாழ்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயிரங்களை லட்சங்களை ஆண்டவர் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆயிரமான ஜனங்கள் மத்தியில நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுதான் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விட இயேசு பெரியவர். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கே எவ்வளவு சந்தோஷம்னா உங்களை படைச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. நான் சும்மா உங்களை கூப்பிட்டேன், இதுதாருன்னு சொல்லி கூப்பிட்டேன். எனக்கே எவ்வளவு சந்தோஷம்னா ஏசப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. அவர் உங்களை படைச்சவர், அவர் உங்களை உருவாக்கினவர். இன்னைக்கு அவர் பரலோகத்துல ஆமா களி கூர்ந்துட்டு இருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, அவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அவரை சுற்றி எத்தனையோ தூதர்கள் அவரை பாடினாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. பூலோகத்துல இந்த இடத்துல கிருஷ்ணகிரியில ஹவுசிங் போர்டுல ஒரு மேல் மாடியில என் ஜனங்கள் இவ்வளோ பேர் கூடி என்னை ஆராதிக்கிறாங்களே தான் பார்ப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஓ சிறியவனை பார்க்கிறவர். அல்லேலூயா. எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர். அல்லேலூயா. புழுதியில கிடக்கிறவரை தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. புலியில் இருக்கிறவரை தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. ஆமை யாரும் ஆமை காணாதபடி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆமை மறந்து போனவர்களை நினைவு கூறுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு அடியை மாத்திரம் பாடுகிறேன். பின்பு நான் சுருக்கமாக இங்க வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. நம்ம சண்டஸ்கார் பிள்ளைகள் ரெகுலராக நம்ம கூட சண்டஸ்காரத்தில் கடந்த 3-4 வருடங்களாக வருகிற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. சௌலூர் கிராமத்தில் உள்ளவங்க. நன்றி. அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைக்க இதுவரை உதவினீரே. இரவோ பகலோ என்னை நினைக்க இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பட்ட கர்மத்தை
ஆண்டவர் கொடுத்ததுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன்.